வந்தாச்சு வந்தாச்சு. டேய் சொன்னா ஞாபகம் இருக்கல? 5 நிமிஷத்துல வந்துருப்பா. என்ன மச்சான் மயனை வெளியூருக்கு பார்சல் பண்றியாக்கு? ஏய் மூட்டு போடா, அடுத்த வேற செல்ல குளிர் காயிடு சந்தோஷமா இருக்கா? கோவிச்சுக்கிறா மச்சான், விளங்காத வேலை வீட்டுக்குள்ள வச்சு என்ன பண்றது? விரட்டி விடுறதானே நல்லது. சாணி எதை அடிக்கிறது? இவங்க உள்ளுக்குள்ள ஆபரேஷன் ஆளை பார்த்து ஆரம்பிச்சுட்டாங்க. இனிமே இங்க நின்றா வாளியில சாணியை கரைச்சு ஊத்தி என்னை குளிக்க வச்சிருவாங்க. நான் சீக்கிரமா இடத்த காலி பண்றேன் மச்சான். பாத்தியால பாத்தியா, தொட்டி பையெல்லாம் பேசிட்டு போறாங்க. உன்னை பத்ததுக்கு சந்தோஷமா இருக்கல, போதுமா? இல்ல கணேஷா, உங்க அப்பா உயிரோட இருக்கிற வரைக்கும் நீ உருப்பட மாட்டல. 8ஆம் கிளாஸ்ல 5 வருஷமா படிக்கிறே, நீ உருப்படல. யார பார்த்து உருப்படியாங்கற? உன்ன பேச்சுமே கல்லெடுக்கறான் பேச்சுமே கல்லெடுக்கறான். உமாமா நினைச்சா மண்டைய போந்துருவேன். ஏலே மறக்காம லெட்டர் போடல. போடுவாங்க போ. பெரிய கலெக்டர் வா, தொலைஞ்சாங்க. இறங்கியாக்கல. நான் கண்ட்ராக்டர் வீட்டுல பொண்டாட்டிக்கிட்ட சண்டை போட்டு மூட விட்டுலகிறியா? என் மேல வந்து ஏற இந்த ஊர்ல வண்டி ஓட்டுறதுனால மாடு மேய்க்கலாயா? அத்தை செய்யா. இந்த ஓ சொல்ல நல்ல இடமா பார்த்து பாட்டில போடு. பப்ளிக் பிளேஸ்ல போட்டா கால்ல போட்டு செப்டிக் ஆயிடும்பா. ரொம்ப முக்கியம். போய் தொலை. வரட்டா போல ரைட். ஆத்தா நீ பத்திரமா போயிட்டு வாத்தா. நீ வர வரைக்கும் நான் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன் ஆத்தா. என் செல்லம், என் மேல எம்புட்டு பாசம் வச்சிருக்க. யார பாத்துக்க நான் கோமட்டிலே குட்டிடுவேன். ஒரு குவார்டர் வாங்கி குடிச்சிட்டு குப்பர படுத்துக்கோ. உங்க அப்பன மாதிரி அங்கிட்டும் இங்கிட்டும் அலையாத. ஆத்தா தொட்டுக்கா வெட கோழி இருக்கு, அடிச்சுக்க முடியலன்னா பப்பர் மிட்டாய் வாங்கி சப்பி சப்பி சாப்பிடு போ. லேய், என் அனுமதி இல்லாம அந்த மண்ணுல காலை வச்ச நீ செத்தா கூட வரமாட்டேன், போதுமா? போ போ. ஏன்பா என்னோட அனுமதி இல்லாம மறுபடியும் இந்த ஊருக்குள்ள கால் வைக்க கூடாதுன்னு சொன்னாரே, அவர் யாருப்பா? அப்பன். என்னடா நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டில் வீதி மறையட்டுமே, தன்னாலே ஒளி வரும் தயங்காதே, ஒரு தலைவன் இருக்கு. ரொம்ப அர்ஜென்ட். வரும்போது போயிட்டு வர வேண்டியதுதானயா? ஒரு தலைவன் அம்மாடியோ, என் அப்பனை சுதியேத்தி விட்டு எத்தனை தடவை நான் வைய வச்சிருப்ப. நீ எல்லாம் ஒரு தாய் மாமன். ரை ரை போலானே. காரணம் இல்லாமையா பெத்த அப்பன் காரி துப்புனா தருதல பசங்க. அண்ணே, கண்ட இடத்துலலாம் வண்டியை நிறுத்துறான். தேவாங்கு பையனு டிரைவரை திட்டுறானே. இறக்க வேண்டிய அவனா? ஐயோ குடி தம்பி, குடி குடி தம்பி. ஐயோ குடி குடி. ஐயோ அம்மா இன்னொருத்தன் இருந்தாங்க. நல்லா இருக்கீங்களா தம்பி? நாரி போயிருக்கிறேன். என்ன பண்ண போற? தேங்க்ஸ். இங்கிலீஷ். ஆமா, நீயும் கூட சேர்ந்து என்னமோ சொன்னியே. ஒண்ணு இல்ல தம்பி. இல்ல 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 என்னமோ சொன்ன. இல்ல தம்பி. தருதல பசங்க. இந்த மாதிரி பசங்களை புரிஞ்சுக்காத அப்பனுங்க இருக்கிற வரைக்கும் நாங்களாம் தருதல பசங்க தான்யா. நீ ஆய் பையனா? உங்க அப்பாவுக்கு உன்னை பிடிக்காதா? ஏன் ஊருக்கு வர வேணும்னு சொன்னாரு? நீ வேற கேக்குறியா? இல்ல கணேசா, பள்ளிக்கூடத்துக்கு போல. இல்ல நேராச்சு பள்ளிக்கூடத்துக்கு போல. இல்ல பள்ளிக்கூடத்துக்கு போகாம சொல்லுதல்ல. என் அப்பா எதுக்கு என்ன பள்ளிக்கூடத்துக்கு போக சொல்றேன் தெரியுமா? டீ சார், டீ சார். இந்தாங்க டீச்சர். Bruce Lee. சார் டீ. He knows kung fu, Sir. karate. சார் சார். யார் அது? டீ சார். இல்ல கணேசா, ஸ்கூலுக்குள்ள வரும்போது லுங்கி கட்டி வரக்கூடாதுன்னு எத்தனை வாட்டி சொல்றது? என் அப்பா பேண்ட் எடுத்து தர மாட்டான் சார். நீ சம்பாரிச்சு கொடுக்கறல்ல? எல்லாத்தையும் எங்க அப்பா வேணாம் சார். ஏன் நிறுத்திட்ட? ஒண்ணும் இல்ல சார். ஏய்
என்னமோ சொல்ல வந்த? இல்ல சார். மறைச்சேன்னு வச்சுக்கோ, உன் கண்ணாலத்துக்கு நான் மொய்யல்ல மறந்துடுவேன். அது 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 எனக்கும் படிக்கிறதுக்கு ஆசைதான். எத்தனையோ தடவை வார்த்தையா சொல்றத கேட்கறதுக்காக பள்ளிக்கூடத்துல போய் உக்காந்துருக்கேன். படிச்சு கிழிச்சிட போறியா, வேலையா பாருடான்னு என்ன தரன்னு இழுத்துட்டு வருவான் என் அப்பன். அவனுக்கு என்ன, யாராச்சும் குடிக்க வாங்கி கொடுத்தா போதும், அதான் சொர்க்கம்னு அவங்க காலடியிலேயே உளுந்து கிடப்பான். அப்புறம் நான் எங்க படிக்கிறது? நீ கொடுத்துட்டு வானா பூத்தாடியில கிடக்க கையில கிடைக்கணும்ல நீனு. இல்ல ஓடாதல, இல்ல ஓடாதல, கையில கிடைச்சா ஜவுட்டி விடும்ல. சொன்னா கேள்ல, கூத்தாடியில கிடக்க இல்ல எய்ட்ஸ் கால கூத்தாடியில கிடக்க கொண்டு விடும்ல. இந்த ஊர்ல எவன் எவ்வளவு கட்டி இருக்கிறான், எவ்வளவு வச்சிருக்கான் ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. பின்ன எப்படி எய்ட்ஸ் வராம இருக்கும்? எவனுக்கு வருதோ இல்லையோ, செவ்வால கண்டிப்பா உனக்கு வரையா. லேய் அறிவட்டவனே, அப்படியே அசிங்கப்படுத்துறியா? உன் நாக்கு அழுகி போம்ல. எனக்கு நாக்கு அழுகுனா பரவாயில்ல, உனக்கு எதுவும் அழுகாம பாத்துக்கோ. அதெல்லாம் எனக்கு தெரியும் போல. ஐயோ என் பேக் விடுங்க. காப்பாத்துங்க, என் பேக் விடுங்க. ஐயோ என் பேக் விடுங்க. என் பேக் யாராவது காப்பாத்துங்க, விடுங்க. யாராவது காப்பாத்துங்க. ஐயோ பேக், ஐயோ பேக். ஐயோ அவரை பிடிங்க, அவரை யாராவது பிடிங்கல. ஐயோ என் பேக் ஓரியா நீ? ஐயோ படிங்க. உனக்கு என்ன துமுறு இருக்கணும்? நீங்க என்ன பண்றோம் பாரு. சாத்துடா. சாத்துடா அவனை. கொலை அடிக்கிறியா நீ? போலீஸ்க்கு போன் பண்ணுங்கடா. நான் வச்சு கிழிக்கிறேன். அப்பாவா? ஏமா இப்ப அந்த கொலை அடிச்சிட்டு போறான்னு கத்துன? இந்த புள்ளைக்கு என்ன வயசு இருக்கும்? இந்த வயசுல புள்ளைய வச்சுக்கிட்டு இவன் ஆத்தாக்காரி பக்கத்து வீட்டுக்கார கூட ஓடி போயிட்டான். அந்த ஈனச்சரிக்கை வாழ ஊர்ல இருக்கவே கூடாது. இவ்வளவு நல்லா படிக்க வச்சு இவன் ஆத்தா முன்னாடியும் இவன் சொந்தக்கார முன்னாடியும் நிறுத்தி காட்டணும். என்ன கேவலமா பேசுற என் ஜாதிக்காரன் என் பொண்ணை கட்டிக்கிறது கியூல நிக்கிறது என் 2 கண்ணால பாக்கணும் தம்பி. அதுக்குதான் அவளை இந்த ஊருக்கு கூட்டிட்டு வந்தேன். ஆனா அவன் மறுபடியும் அந்த ஊருக்கே போன்னு சொல்லி அடம் பிடிக்கிறான். மனுஷனா பிறந்தா உசுரோட மானம் தான் பெருசு தம்பி. அவன் அப்படி போறதா இருந்தா என்ன கொல்லிட்டு போக சொல்லு தம்பி. இந்த ஊர்ல உங்களுக்கு யார் இருக்கா? ஆண்டவன் தான். பிறந்த ஊர்ல பொழைக்க தெரியாதவன் வெளியூர்ல போய் விளங்கவா போறான்? முடிஞ்ச வரைக்கும் பிறந்த ஊர்லயே வாழ்ந்து காட்டணும். அவன் தான் மனுஷன். நிரூபிச்சு காட்டுறோம் புள்ள. ஏய் நில்லடி, நானும் வரேன். அறிவு இருக்கா உனக்கு? கண்ணை எங்கடி வச்சிருக்க? ஓடி போய் அப்படி என்ன கிழிக்க போற? சாரி. என்ன சாரி? ஐயோ, இந்த 5 டீக்கு என் அப்பன் கிட்ட எவன் பதில் சொல்றது? 5 டீ காசு என்ன பண்ண? உன் சத்தியமா கீழே சிந்திருச்சுப்பா. டேய் போய் சொல்லாதல. கடவுள் சத்தியமா கீழே சிந்திருச்சுப்பா. சொன்ன நம்புப்பா. யோ நம்பியா? மனுஷனாயா நீ? லேய் இப்படியே விட்டா நீ கெட்டு போவல. ஒரு பொண்ணு தள்ளி விட்டுச்சியா? புள்ள தள்ளி விட்டுச்சா? இந்த வயசுல பிரார்த்தனை பண்றியா? இந்த வர போயா. அழகான பொம்பளை பிள்ளைங்களை பாத்திர கூடாது. அப்படியே வந்து இடிப்பானுங்க காலி பயலுங்க. சனியனே. லேய் தப்பிச்சிருவியா? தப்பிச்சிருவ நீ? லேய் தப்பிச்சிர முடியுமால என்கிட்ட? எதில்ல என்ன பண்ணுவ? அப்படியே அடிக்க கை உங்கறியா? அசிங்கமா இல்ல உனக்கு? ஒரு பொம்பளை புள்ள முன்னாடி வயசு பையனை கை நீட்டுறியே, உனக்கு அசிங்கமா இல்ல? ஓஹோ, ஒட்ட பிள்ளைய பார்த்தோன்னு வீரம் வந்துருச்சோ? எனக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லா பசங்களுக்கும் வரும். போல வீட்டுக்கு தானே வருவ, அங்க வச்சு பாத்துக்கம்ல உன்னை. உன்னை அப்பன் சொல்றதுக்கே வெக்கமா இருக்கு. 5 டீக்கு இப்படி வெறி பிடிச்சு அலையறிய. தினமும் 300 ரூபாய்க்கு பால், 200 ரூபாய்க்கு டீ வித்து கொடுக்குற. ஒழுங்கா ஒரு சட்டை துணி எடுத்து கொடுத்துருக்கியா? இருந்த துணியும் கிழிச்சிட்ட. கேட்டா துட்டு இல்லன்ற. நீ மட்டும் ஊர் ஃபுல்லா நல்லா இரு. வெத்த அப்பங்கிட்ட கேக்குற கேள்வியை பாரு, விளங்காத பயல. லேய்
125 நம்பர் வீட்டுல பால் கேட்டாங்க, போய் ஊத்திட்டு வாடா. நீ சொல்றதெல்லாம் செய்யறேன் பாரு, விளங்காத பையதான். பால் இவனா? எவ்வளவு? 1/2 லிட்டர். இந்த புள்ள காசு அக்கவுண்ட். முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு அக்கவுண்ட்ல பால் கொடுத்துட்டு போறதுக்கு நான் என்ன முட்டாளா? எங்க உன் அப்ப பொட்டப்பள்ளிய விட்டா மயங்க பால் கொடுத்துட்டு போயிடுவோன்னு நினைச்சானா? தம்பி, அப்பா கிட்ட எல்லாம் பேசிட்டேன். மாசம் ஆனா 10ஆம் தேதி கரெக்டா கொடுத்துருவேன். தண்ணி அடிப்பியா? ஏன் கேக்குற? அவன் அடிப்பான். ஒரு குவார்டர் வாங்கி கொடுத்துருன்னு வச்சுக்கோ, 3 வேளையும் சாமின்னு உன் காலில் விழுந்து கிடப்பான். அவன் பேச்ச இங்க எடுக்காத, வாக்கு சுத்தமா இருக்கணும். அந்த சொம்பெடு புள்ள. யோ பெருசு, 2 மாசமா பால் காசு தரல, வெளில போய் பால் வாங்கிட்டு இருக்கியா? நீ உசாரு, நான் கேன. இங்க பாரு, சின்ன பையன் மட்டும் நினைச்சுக்காத. மவனை வாங்கி குடிச்ச பாலை வாய் வழியா வெளில எடுத்துருவேன். நாளைக்கு காலையில வருவேன். துட்டு குடுக்கல நீ கண்டம் தாண்டி.